இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பது கட்டாயமாகும். அவ்வாறு மின் இணைப்பு எண்ணுடன் தங்களது ஆதார் எண்ணை இணைத்தவர்கள் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றி எவ்வாறு ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் உள்ள மின் நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் மற்றும் இணைத்தவர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை ஸ்டேட்டஸ் எவ்வாறு செக் பண்ணுவது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnbdcl.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், TNBDCL அப்படி சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்ல இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் அண்ட் பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல கீழே வந்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். என்டர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் டு வியூ பில் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த பில் ஸ்டேட்டஸ்ல என்டர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், ஃபர்ஸ்ட்ல உங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். உங்களது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் உங்களது மீட்டர் பெட்டியில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின் கணக்கீட்டு அட்டையிலும் உங்களது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். மின் நுகர்வோர் எண், அந்த எண்ணை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மின் இணைப்பினுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ண வேண்டும், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். அப்புறம் இந்த இமேஜ் செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க பில் ஸ்டேட்டஸ் திரையில் தோன்றும். கீழே கொடுத்திருக்காங்க உங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை தெரிந்து கொள்வதற்காக வியூ சாம்பிள் SMS பில் ஸ்டேட்டஸ் ஒயிட் மீட்டர் கார்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் காட்டியிருப்பாங்க. இதுதான் உங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். உங்களது பில் ரெசிப்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். பில் ஸ்டேட்டஸ்ல இந்த கேட்கப்பட்டிருக்க டீட்டெயிலை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்களது பில் ஸ்டேட்டஸ் திரையில் தோன்றும். இதுதான் உங்களோட பில் ஸ்டேட்டஸ் டீட்டெயிலாவே கொடுத்திருப்பாங்க. இதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆதார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது அப்டேட்டட். இந்த மாதிரி அப்டேட்டட் அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா உங்க மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளது என்று பொருள்படும். இல்லை என்றால் நில் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் எவ்வாறு இணைப்பது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மின் நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை இவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இணையதளம் வழியாகவே உங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.